பரவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திருமேனி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பஸ்ல ஏறி போறோங்க. பஸ்ல ஏறி போனதுக்கு பிறகு கண்டக்டர் நம்ம கிட்ட வந்து டிக்கெட் கேட்கிறாரு. கண்டக்டர் கிட்ட ஒரு 100 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்து நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊர் பேரை சொல்றோம். இப்போ கண்டக்டர் என்ன பண்ணணும்? அந்த ஊருக்கு உண்டான டிக்கெட் விலை 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 50 ரூபாய்க்கான டிக்கெட்டை கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய மிச்ச தொகையை நம்ம கிட்ட கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்காம நான் வந்து உனக்கு வந்து பணத்தை திருப்பி தர முடியாது, நீ ஓடுற பஸ்ஸை விட்டு எகரி குதிச்சினா மட்டும்தான் உனக்கு அந்த பணத்தை நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்? கீழே விழுந்தா கை கால் உடையும், இல்லைனா மூஞ்சி பேந்து போகும், இல்லைனா பின்னாடி வர ஏதோ ஒரு வண்டிக்காரன் மேலே ஏற்றிட்டு போவான். இதுதானே நிகழ்வாக நடக்கும். அப்போது இதே விஷயத்த 2 நாட்களுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்ன விஷயத்தோடையும் பொருத்தி பாருங்க. தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாப்புல, நீங்க எப்போ வந்து தமிழ்நாட்டில் NEP-யை ஏத்துக்கிறீங்களோ, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு நாங்க வந்து நிதியை வந்து ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாகவே வந்து நம்ம நிம்மி மாமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு காசை கேட்கவில்லை, எங்களுடைய வரி பணத்தை தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஆனால் இப்போது மீண்டும் வந்து இப்படி துறை ரீதியாக ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க வந்து நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க உங்களுக்கு வந்து நிதியை ஒதுக்குவோம், நீங்க இதே செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்க நிதியை ஒதுக்குவோம்னு வேணும்னே தமிழ்நாட்டிற்குள்ள மீண்டும் மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நோக்கோடு இந்த ஒன்றிய அமைச்சர்கள், இந்த ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசிற்கு ஏவல் வேலை செய்யக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்த அஜெண்டாவோட பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. இப்போ தர்மேந்திர பிரதான் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நம்ம அண்ணாமலை அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? 2025 ஆயிடுச்சு, நாடு முன்னேறிட்டு இருக்குது, எல்லா பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் இன்னும் 1960 இருக்கக்கூடிய காலாவதியான கொள்கையை வச்சுக்கிட்டு இன்னும் வந்து குழந்தைகளை வந்து ஏமாற்றுகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து யார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப சிந்திச்சு பார்த்தாருன்னா அவருக்கு புரியும். ஆனால் அவருக்கு புரிஞ்சிருக்கு பாருங்களேன், நம்ம 2025 இருக்கிறோம், உலகம் வந்து பயங்கரமாக முன்னேறிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த கோமியம் வந்து மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னால் மட்டும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழமையாக தெரியாது, காலாவதியான விஷயமா தெரியாது, அதெல்லாம் ரொம்ப மூட நம்பிக்கை உள்ள விஷயமா தெரியாது. மாட்டுச்சாணியை வந்து ஒரு மகத்துவம் மிக்க மருந்து அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசுனாங்கன்னா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து காலாவதியான விஷயமா தெரியாது. விஷயத்துக்குள்ளே வருவோம். 1960களில் காலாவதியான கொள்கையா? இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் உயிர் விட்ட மக்கள் எத்தனை பேருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர்களுடைய வரலாறு தெரியுமா? தமிழ்நாடு அப்படிங்கிறது வெறும் வாய்ச்சவடாலுக்காக எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னிறுத்தி நடத்தவில்லை. ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்னாடியும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்னாடியும் தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்திய எதிர்ப்புக்காக இந்தியை எதிர்த்து தன்னுடைய உயிரை விட்ட பல தியாகிகளின் இரத்தத்தின் மேல் எழுதப்பட்ட இரத்த சரித்திரம். ஆக அந்த மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு என்னைக்கும் பின்வாங்காது. இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 3 முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்து அதில் மிக முக்கியமான சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த இருமொழி கொள்கை. இந்த 3ல் ஏதாச்சும் ஒருத்தர் யாராவது மாற்றணும்னு சொல்லி சொன்னால் உடனே மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்கின்ற அச்சமும் பயமும் கூடவே வரும். அந்த பயம் இருக்கிற வரையில் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. நாங்கள் எதுக்கு சார் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்? எங்களுக்கு அழகு போல் எங்களுடைய தாய்மொழி இருக்கிறது, கூடவே எங்களுடைய அடிஷ்னலாக உலகம் முழுக்க பேசக்கூடிய ஆங்கிலம் என்கிற இணைப்பு மொழி இருக்கிறது, நாங்கள் எதுக்காக இந்தியை படிக்கணும்? இவ்வளோ பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இன்னும் இந்தி பேசக்கூடிய ஒரு பல மாநிலங்களில் 2வது மொழியான ஆங்கிலமே இன்னும் பரவலாக போய் சேர்க்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அவர் மக்களினுடைய கல்வி விகிதாச்சாரத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி விகிதாச்சாரத்தையும் எடுத்து பொருத்தி பார்த்தாலே தெரியும் எது வந்து உயர்ந்த கல்வி என்பது திரு அண்ணாமலை அவர்களுக்கே தெரியும். இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க சார், நீங்கள் எதையுமே படிக்க மாட்டேன், யாராவது வாட்ஸ்அப்பில் அனுப்புறதை அப்படியே எடுத்து நான் பேசுவேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுடைய அறியாமையின் பார்ப்படும். ஆகவே தயவு செஞ்சு திரு அண்ணாமலை அவர்கள் டேட்டாவையெல்லாம் எடுத்து படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து பேசுங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எதுக்கு சார் தேவையில்லாமல் ஹிந்தி படிக்கணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன்.
நாங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு வேலை என்பது ராஜஸ்தானிலோ குஜராத்திலோ இல்லை டெல்லியிலோ இல்லை வேறு எந்த வட மாநிலங்களிலோ எங்களுக்கு வேலை ஏற்பட்டால் நாங்கள் வந்து வேணும்னா ஹிந்தி கற்றுக்க போகிறோம். எங்களுக்கு வேலை கேரளாலன்னா நீங்கள் சொல்லலைனாலும் நாங்கள் மலையாளம் கற்றுக்க போகிறோம். எங்களுக்கு வேலை டெல்லியிலனா நீங்கள் சொல்லலைனாலும் நாங்கள் ஹிந்தி கற்றுக்க போகிறோம். எங்களுக்கு வேலை மத்திய பிரதேசிலனா அந்த நாட்டில் என்ன மொழி தேவையோ அந்த மொழி நீங்கள் சொல்லலைனாலும் நாங்கள் கற்றுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன அவசியத்திற்காக நாங்கள் இந்தியை படிக்க வேண்டும் என்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் இப்படி அன்வான்டாக ஒரு மொழியை தேவையில்லாமல் நாங்கள் படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது. இப்போ எங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் படித்து ஜெர்மனிக்கு போகிறாங்க, ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க, இன்னும் பல வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அப்போ எந்த நாடுகளுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டிற்கு என்ன மொழி தேவையோ அந்த மொழியை படிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன தேவைக்காக இந்தியை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதான கேள்வியை. இப்படியெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போதே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மறுபடியும் ஒரு பேட்டியை தந்திருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் வந்து என்இபியை வந்து அமல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா என்இபி அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கனவு திட்டம். நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையில் இந்தியை திணிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது உங்களுடைய பிரதமரினுடைய கனவு திட்டம் அப்படின்னா உங்களுடைய ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களில் போய் நடத்துங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் போய் நீங்கள் தாராளமாக மும்மொழி கொள்கையை அமல்படுத்துங்க, என்இபி அமல்படுத்துங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? எந்த மாநிலத்தோடு கல்வியில் ஒப்பிட்டாலும் இன்றைக்கு தமிழ்நாடு தான் இன்றைக்கு கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது, வேலைவாய்ப்பில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது, விளையாட்டுத்துறையில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. இன்னும் பல செக்டார்களில் எடுத்து பார்த்தா தமிழ்நாடு அப்படிங்கிறது முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது, ஜிடிபியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. பெண்கள் அதிகமாக தொழில் முனைவோர்களின் பட்டியல் அந்த வரிசை பிரகாரம் எடுத்து பார்த்தோம்னா அதில் முன்னணி மாநிலமாக இருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கும்போது நாங்கள் என்ன வெங்காயத்திற்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க வேண்டும், எதற்காக என்இபி ஏற்றுக்க வேண்டும் என்கிற அவசியம் எங்களுக்கு வந்தது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, அடடா தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு அழகாக பண்ணுறாங்க, அங்கே எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு அதையே கொண்டு போய் பிற மாநிலங்களில் நீங்கள் பரவலாக்க வேண்டும். அதையே செஞ்சீங்கன்னா உங்களையே நாங்கள் பாராட்டுவோம், உங்களை நாங்கள் மெச்சுவோம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களும் அதனால் பயன்பெறும். அதை விட்டுவிட்டு அதெல்லாம் முடியாது, நாங்கள் இதே தான் செய்வோம், நாங்கள் இந்த ஒற்றை தேசியம் அப்படிங்கிறதையும் இந்த ஒற்றை மொழி அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டே தான் இருப்போம்னு நீங்கள் திணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே மீண்டும் தமிழ்நாட்டில் இதற்கு அகெயின்ஸ்டாக கண்டிப்பாக போராட்டங்கள் என்பது வந்தே தீரும். தமிழ்நாடு அப்படிங்கிறது என்றைக்குமே தன்னுடைய உரிமையை பறிக்கிற விஷயத்தில் அவ்வளவு சாதாரணமாக இருந்துடாது. நீங்கள் எந்த மாநிலத்தில் வேணால் போய் என்ன திட்டத்தை வேணால் கொண்டு வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனால் அவர்கள் எல்லாரும் அதிகபட்சம் உங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாடு அப்படிங்கிறது தன்னுடைய மூலாதார கொள்கைகளிலிருந்து ஒருபோதும் தவறியதாக சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக என்இபியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அதே போல் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் நீங்கள் அதை கொண்டு போய் வேறு மாநிலத்திற்கு தந்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பயந்தாங்குழிகள் கிடையாது. கண்டிப்பாக களத்தில் இறங்கி போராடுவோம். கண்டிப்பாக ஒன்றிய அரசு ஒரு நாள் இதற்காக பதில் சொல்லியே ஆக வேண்டும். எங்கள் பிள்ளைகளினுடைய கல்வியில் விளையாட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு எந்த தமிழனும் சும்மா இருக்க மாட்டான் என்பதை ஒன்றிய அரசு புரிந்து கொண்டால் நல்லது. ஒன்றிய அரசின் அடிவரடியாக பயணிப்பவர்களுக்கும் இது எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.